ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி பிஎஸ் ஸ்கெட்சோட இப்போ உள்ள அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் நேற்று போட்டிருந்தேன் வீடியோ. அதில் வந்து அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லாமே மொத்தமாக சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்க கூட இல்லை அதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு கூட திடீர்னு அமௌண்ட் போட்டிருக்கலாம். ஸோ அதே மெத்தடில் தான் வருது. திருப்பியும் யாரும் அமௌண்ட் போட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் டீட்டெயில் ஃபஸ்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போது அதில் வந்து சொல்லியிருந்தேன்ல, அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதையே ஃபஸ்ட்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறையா பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1 லேக் வரைக்குமே அதில் அமௌண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து அந்த அமௌண்ட்டை போட்டேன் அந்த அமௌண்ட்டை போட்டால் எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்துடும்ல, அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு ரிட்டர்ன் உடனே கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா வாங்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஓஎல்எம்லேயும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் கூட நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இதில் நம்ம வந்து இப்போ இதில் லாஸ் ஆனவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு இதில் நீங்கள் பட்டனால இன்னொரு இதில் வந்து உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இதே மாதிரி இப்படி வரோம் அப்படிங்கும்போது நம்ம பார்த்து இருந்துக்கலாம், எப்படி ஏர்ன் பண்ண முடியுங்கிறதே கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இருந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி தானே போகணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ விட்ராவல் சேனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அதே மாதிரி தான் விட்ராவல் கார்டு ஒன்று வாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மெத்தட் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஸோ ஓஎல்எம்மில் எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறனால நான் அதை வச்சு நான் சொல்கிறேன், ஓகேவா. அதுலேயும் அதே மாதிரி தான் செக்யூரிட்டி மெம்பர் கார்டு வாங்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இதில் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதில் வந்து விட்ராவல் கார்டு வாங்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி விட்ராவல் கார்டு. நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா அதாவது விட்ரா வந்து 1 ஹவரில் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மெத்தடில். ஸோ அமௌண்ட் வந்து அதில் யாருமே பே பண்ணல. ஒரு சில பேர் நிறைய பேர் அதில் வந்து லாஸ் ஆனாங்க. இந்த விட்ராவல் சேனலில் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம பே பண்ணாலும் நம்மளுக்கு அமௌண்ட் வரும்னு நினச்சி யாரும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிஎஸ் ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அமௌண்ட் இனிமேல் ரிட்டர்ன் வரவே வராது, ஓகேவா. இதில் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஏற்றாமல் ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க. அதாவது 2500 நீங்கள் கட்டுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிங்க அப்படின்னா 110 ரூபாலேருந்து 550 வரைக்கும் நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். அதாவது அதுவும் 300 நாளைக்கு, ஓகேவா. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஹை அமௌண்ட் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவீங்க, சரி கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படி 1 லேக் இருக்கிறவங்கலாம் அந்த மாதிரி யோசிக்க கூட செய்வீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அதனால் இந்த பிஎஸ் ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எந்த ஒரு இதில் வந்து ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ணாலும் இதை வாங்கினா உங்களுக்கு வந்துடும்னு 100% சொன்னால் கூட நீங்கள் வந்து நம்பி வாங்காதீங்க, அவ்வளோதான். இதில் வந்து வரவே வராது, 1% கூட, ஒரு துளியளவு கூட வரவே வராது, ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ விட்ராவல் சேனல் கொண்டு வந்திருக்காங்கல்ல, இது வந்து 300 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே இது ஒன்று டேஸ் கம்மி பண்ணுவாங்க, இல்லைனா டைம் கம்மி பண்ணுவாங்க. இதாவது 1 ஹவரில் வந்துடும், இல்லைனா 12 ஹவர்ஸில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி டைம் கொண்டு வந்து அதுக்குள்ளே பேமெண்ட்க்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரேடியாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் வேறு ஏதாட்டும் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இதுலேயே ஆப்பில் என்ன போடுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இதிலேயே வந்து ஒரு ஆப், அதாவது அந்த குரூப் இருக்கும்ல, அதிலே வந்து அவங்களே திருப்பி ஒரு கம்பெனி மாதிரி சின்னதாக ஆரம்பிப்பாங்க. அதில் ஆரம்பித்து நீங்கள் லாஸ் ஆன அமௌண்ட் எல்லாத்தையுமே இந்த இதில் எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணி இதில் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கோங்க. நிறைய பேர், அதாவது எல்லாருமே ஜாயின் பண்ண முடியாது. அந்த அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன்ட்டு இருக்கிறது வாங்கியிருப்பாங்கல்ல நிறைய பேர், முயற்சி பண்ணி நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எப்படியும் வாங்கியிருப்பாங்க பிஎஸ் ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள மட்டும், அவங்க இல்லீகல் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்கள மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனில் இருக்கிறாங்கல்ல அவங்கள மட்டும் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில், அதாவது அவங்களும் விட்ராவல் சேனலுங்கிறத வாங்கியிருப்பாங்க. ஆப் ஒன்று புதுசாக கம்பெனி மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க சொன்னேன்ல, அந்த இதுக்குள்ளே வந்து அவங்கள மட்டும் ஒரு குரூப் மாதிரி ஓப்பன் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பண்ணுவாங்க. அவங்களும் அமௌண்ட்டு போடுவாங்க. அமௌண்ட் போட்டு கொஞ்சம் ஒரு 15 நாள் தான், இல்லைனா மினிமம் 20 நாள் ஃபஸ்ட்டு விட்ரா மட்டும் கொடுப்பாங்க. அதாவது கொஞ்சமாக அமௌண்ட் விட்ரா பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அது மட்டும் விட்ரா பண்ண முடியும். ஸோ அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அது வந்து ஒர்க் ஆகாது, அவ்வளோதான். 15 நாள் 20 நாள் தான் டைம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நம்பி யாருமே, நிறைய பேர் லாஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இந்த ஆப்புன்னு கிடையாது, இதே மாதிரி லாங் டேர்ம் ஆப்பில் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் ஆப் எல்லாமே இந்த கான்செப்டில் தான் கொண்டு வருவாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இதில் வந்து கண்டிப்பாக யாருமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது இனிமேல் அந்த பிஎஸ் ஸ்கெட்சை அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான்.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்களாகவே இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு 2 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்கள வந்து அந்த இதை ஃபீஸ் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ண சொல்லிடுங்க. அவ்வளோதான், வேண்டாம். ஏன்னா இருக்க இருக்க அதில் வந்து அமௌண்ட் வந்து நம்ம போடலாமா, இது வந்துரும்னு தான் ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஃபீஸ் ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணி விட்றது தான் உங்களுக்கு நல்லது. இது வந்து அவன் ஏமாத்துறான், நம்ம ஏமாந்துடக்கூடாது, அவ்வளோதான். லாங் டேர்ம் ஆப்பு இதுன்னு மட்டும் கிடையாது. லாங் டேர்ம் ஆப்பில் மொத்தத்தில் வர்றது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அந்த மாதிரி வருதா, லாஸ்ட் ஆஃபர் பார்த்து யாருமே போகாதீங்க. நமக்கு சின்னதாக வருதா, அதை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும்னு பாருங்கள். ஒரேடியாக அமௌண்ட் அதிகமாக போட்டால் இன்னும் அதிகமாக வரும். இது வந்து தெரிஞ்சவங்க அதிகமாக இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. தெரியாமல் வர்றீங்க தெரியுமா, அவங்க தான் இந்த மாதிரி லாஸ் ஆகுறது அதிகம். ஸோ தெரிஞ்சிட்டா நம்ம வந்து அதில் வந்து இருக்க போகிறதில்ல. இந்த லாங் டேர்மை பற்றி தெரியாதவங்க தான் இதில் வந்து அதிகமாக லாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாம் உடனே தூக்கி இன்னொரு இதில் கொண்டு போய் நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதை போய் தேடி போகாதீங்க. ஏன்னா ஆன்லைன் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு இதில் லாஸ் ஆகிட்டீங்கன்னு திருப்பி உடனே இதில் போட்டு இன்னொரு இதுலேயும் லாஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 2 3 நாளைக்கு மைண்டை ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு பார்த்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ லாங் டேர்ம் ஆப்பு இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி வர்ற கான்செப்ட் எல்லாமே அதே கான்செப்ட் தான். நம்ம லாஸ்ட்டில் ஆஃபர்னு ஒன்று போடுறாங்கல்ல, அந்த ஆஃபரை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே நம்ம வந்து 100% கொஞ்சம் நம்ம வந்து அவன் நம்மளை ஏமாத்துறான்னா நம்ம அவனை ஏமாற்றிட்டு போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. விட்ராவல் சேனல் வந்திருக்கு, இதுக்கு மேலே எது வந்தாலுமே வாங்க வேண்டாம். இது வந்தாலும் இதையும் வாங்க வேண்டாம், இதுக்கு மேலே எது வந்தாலும் வாங்க வேண்டாம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதையும் வாங்க வேண்டாம். பிஎஸ் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் விட்ராவல் சேனலில் வந்து டைமிங் ஓடிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் ஐயோ நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை கொடுத்தோம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் பதட்டப்பட்டு யாருமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த டைமிங் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். ஸோ அதனால் யாருமே இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி உங்கள் அமௌண்ட் வருங்கிறத நினச்சி கூட பார்க்க வேண்டாம். ஸோ வராது. ஓகேவா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் கொடுத்துருவேன். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.